لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله ما لنا رب سواه. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العلي العظيم. وقال النبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். இவ்வான் படைத்து வையகத்தையும் படைத்து தீன் கொடுத்து திருநபியும் கொடுத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு புகழ்மாலை சூட்டியவனாக இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் நபிநாதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் இறைநேசர்கள் நல்லோர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் என்றொன்று நிலவட்டுமாக. இங்கு எவ்வாறு நாம் ஒன்று கூடியிருக்கின்றோமோ இதே போன்று நாளை மறுமை நாளில் உயர்தரமான சுவரகம் என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவர்களுமே ஒன்று கூட செய்வானாக. இது நாள் வரைக்கும் நாம் எவ்வளவு நல் அமல்கள் செய்துள்ளோமோ அனைத்து அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து, இது நாள் வரைக்கும் நாம் எவ்வளவு தீமைகள் செய்துள்ளோமோ அனைத்து வகையான பாவங்களையும் குற்றங்களையும் அல்லாஹ் மன்னித்து மறுமை நாளில் நபிமார்கள் சித்தியீன்கள் ஷுஹதாக்களுடன் நம்மளையும் நம்முடைய ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் மனை மக்களையும் அகிலத்தில் உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க மாதம் சஃபருடைய மாதத்தினுடைய கடைசியில் இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதரை அறிவோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் தொடர் நிகழ்ச்சிகளாக பயான்கள் ஆரம்பமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் நேசிக்க வேண்டும். நபி அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும்? ஒரு பெற்றோர் தந்தை தன்னுடைய மகனை நேசிப்பதை போன்ற, அல்லது குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களை நேசிப்பதை போன்ற, அல்லது ஒரு கணவன் ஒரு மனைவியை நேசிப்பதை போன்ற, அல்லது மனைவி கணவனை நேசிப்பதை போன்ற, அல்லது நண்பர்களை நேசிப்பதை போன்ற, அல்லது சகோதர சகோதரிகளை நாம் நேசிப்பதை போன்ற, அல்லது இரத்த பந்த உறவுகளை நாம் எப்படி நேசிக்கின்றோமோ இது போன்று நபிகளால் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இதை விடவும் பன்மடங்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நேசிக்க வேண்டும் என்பதாக குர்ஆன் நமக்கு அழகுமுறை சுட்டி காண்பிக்கின்றது. உலக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தையை நேசிக்கிறார் என்று சொன்னால் அதில் ஒரு காரணம் உள்ளது. தன்னுடைய குழந்தை தனக்கு வாரிசாக வந்துவிட்டான், தன்னும் உரிமை அடையக்கூடிய நேரத்தில் நமக்கு உதவியாக இருப்பான் ஒரே காரணத்தின் அடிப்படையில் பிள்ளையின் மீது பெற்றோர்கள் நேசம் வைக்கின்றார்கள். அதே போன்று குழந்தையும் பெற்றோர்கள் மீது நேசம் வைக்கின்றது. நம்மளை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தார்கள், நல்ல ஒரு கட்டுக்கோப்பில் நம்மளை வளர்த்து ஆளாக்கினார்கள். ஆகையினால் தந்தையின் மீது பிள்ளைகளுக்கு ஒரு பாசம் ஏற்படுகிறது. அதே போன்று ஒரு கணவன் மனைவின் மீது பாசம் வைக்கின்றான். மகரை கொடுத்து திருமணம் முடித்தோம், வேறு தேசத்தில் நம்ம நம்பி வந்துள்ளால், சொந்தங்கள் பந்தங்கள் அனைத்துமே விட்டுவிட்டு நம்மளை வந்துவிட்டால் நம்பி வந்துவிட்டால் என்பதற்காக வேண்டிய கணவன் மனைவி மீது ஆசை வைக்கின்றான், நேசிக்கின்றான். அதே போன்று மனைவி நேசிக்கின்றால் கணவனை. இது போன்ற நண்பர்களும் உதவி செய்வதன் மூலமாக நண்பர் இன்னொரு நண்பரை நேசிக்கின்றோம். நமக்கு தக்க நேரத்தில் பணத்தை கொண்டு உதவி செய்கின்றான், ஆறுதல் வார்த்தை கூறுகிறான்.
இப்படியாக ஒரு மனிதன் பிற மனிதனை நேசிக்குகின்றான் என்று சொன்னால் உலக ரீதியை பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும். காரணங்கள் இல்லாமல் நேசிப்பது என்பது கிடையாது மனிதர்கள் பிற மனிதர்களுக்கு மத்தியில். ஆனால் நாம் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு காரணங்கள் இல்லாமலும் இரத்த பந்தங்களை விடவும் மிகவும் அழகிய முறை நபியவர்கள் நேசிக்க வேண்டும் என்பதாகத்தான் இஸ்லாம் கூறி காண்பிக்கின்றது. அதுதான் அல்லாஹ் திருமலை சொல்லுகின்ற பொழுது 33வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். மூமின்கள் எப்படி நபிகளாரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய உயிரை விடவும் தன்னுடைய மனைவிகளை விடவும் தன்னுடைய பெற்றோர்கள் தாய் தந்தைகளை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை மூமின்கள் மிகவும் நேசிக்க வேண்டும் என்பதாக குர்ஆன் நமக்கு அழகிய முறையில் போதிக்கின்றது. நபி அவர்கள் ஆன்மீக சம்பந்தமாக குறிப்பிடுகின்றார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். உண்மையான மூமின் யார் என்று சொன்னால் எந்த ஒரு மூமின் தன்னுடைய உயிரை விடவும் தன்னுடைய மனைவி மக்களை விடவும் தன்னுடைய பெற்றோர்களை விடவும் யார் என்னை நேசிக்குகின்றானோ அவன்தான் உண்மையான மூமின் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இந்த சமூக மக்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார் என்று சொன்னால் முஸ்லிம்களாகிய நாம் நபிகளார் மீது எந்த அளவுக்கு நேசம் கொள்ள வேண்டும் என்பதை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். நேசம் என்றால் என்ன என்பதெல்லாம் பின்னால் வரும். இன்னொரு கட்டத்தில் பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மறுமை நாளில் அக்னி என்று சொல்லக்கூடிய கொடூரமான நரக நெருப்பிலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்காக வேண்டி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை திட்டத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு அறிமுகப்படுத்தி வாழ்ந்து காட்டியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள். நபியுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மனிதர்கள் மலம் ஜலம் கழிப்பது முதல் ஆடைகள் அணிவதாக இருந்தாலும் சரி அல்லது தலையை வார வேண்டும் என்றாலும் சரி அல்லது அரசியல் ரீதியாகவோ குடும்பம் ரீதியாகவோ அல்லது வியாபாரம் ரீதியாகவோ மனிதன் எந்த துறைக்கெல்லாம் செல்கின்றானோ அனைத்து துறைக்கும் நபியவர்கள் வழிகாட்டிகளாக வாழ்ந்தவர்கள் வாழ சொன்னவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் என்று சொன்னால் நாம் நபியவர்கள் மீது எந்த அளவுக்கு நேசம் கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று பார்த்தோம் என்று சொன்னால் நாம் யாராவது நேசிக்கின்றோம். நாம் யாராவது நேசித்தால் அவருடைய முழு விவரத்தை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அவருடைய பெயர் தந்தை பெயர் குடும்ப வம்சங்களெல்லாம் தெரிந்து கொள்கின்ற நாம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகளாரை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொண்டுள்ளோம்? கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களும் இஸ்லாமிய மனிதர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு படிக்க வேண்டும் தெரிந்து கொள்வது என்பது கட்டாய கடமையாக உள்ளது. ஆகதான் நபியவர்களுடைய வாழ்க்கை முறை வருகின்ற ஜும்மாக்களும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கோத்திரத்துடைய சிறப்புகள் நபியினுடைய பெற்றோர்கள் நபியினுடைய குழந்தைகள் அதே போல் நபியினுடைய குடும்பங்கள் இது போன்ற நபியுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாவிலும் இது என்னுடைய தொடர்ச்சியாக நடைபெறும். அதனால் அல்லாஹ் திருமலை குறிப்பிடுகின்ற பொழுது கூட நபி அவர்கள் மீது நீங்கள் அதிகம் அன்பு செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதே போன்று மனிதன் உலகத்தை விட்டு பிரிந்து மன்னரை வாழ்க்கையை அடைகின்ற பொழுது மனிதன் மரணித்துவிட்ட பிறகு மன்னருடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது கூட அந்த மனிதனை எழுப்பி இவர் யார் என்பதாக கேட்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உருவத்தை காண்பித்து இவர் யார் என்பதாக கேட்கப்படும். அந்த மனிதன் உலகத்தில் நபியர்கள் மீது நேசம் கொண்டு நபியுடைய வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் மன்னரை சொல்லிடுவான், இவர்தான் என்னுடைய தலைவர் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர் என்பதாக அந்த மனிதன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆக வேண்டும் என்று சொன்னால் நபிகளாரை பற்றி தெரிந்து வைத்தும் அதன் அடிப்படையில் வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகவும் இஸ்லாம் குறி காண்பிக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதுதான் அரபு தேச மக்கள் மத்தியில் அல்லாஹ்வெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அரபு தேச மக்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவன் என்பதாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இறை தூதர் என்பதை தான் மறுத்து கொண்டிருந்தார்கள். அன்று முதல் அல்ல இன்றும் உலகம் அழியும் நாள் வரைக்கும் ஈதர்களும் கிறிஸ்துவர்களும் இந்து மத மக்கள் எல்லாம் நபி அவர்கள் இறை தூதர் அல்ல என்பதாக மறுக்குகின்றார்கள். அது என்ன காரணம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களுக்கு 2 மனைவி. நபி அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களுக்கு 2 மனைவி. முதல் மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் சாரா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களை அரபு தேசத்துக்கு அழைத்து செல்கின்ற பொழுது அந்த நாட்டுடைய அரசன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அழகா இருப்பார்கள் சாரா அலைஹிஸ்ஸலாம். எப்படியாவது அந்த இப்ராஹிம் நபியுடைய மனைவி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான திட்ட சூழ்ச்சிகள் எல்லாம் செய்தான். இறுதியாக நெருங்க முடியவில்லை.
சாரா அலைஹிஸ்ஸலாம் தனியாக நெருங்குகின்றார்கள், அரசனும் அறை நெருங்குகின்றான். ஆனால் சாரா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களை நெருங்க முடியவில்லை. நெருங்க முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த அரசனுடைய உடல் அமைப்பெல்லாம் மாற்றி அமைத்து விட்டான். அப்ப அரசன் புரிந்து கொண்டான், இந்த பெண்மணி மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருக்கலாம், இறை தூதரின் மனைவியாக இருப்பதன் காரணமாகத்தான் இது போன்ற தவறுகள் செய்ய முடியாத அளவுக்கு நம்மளை ஆக்கிவிட்டான் என்பதாக அரசன் எண்ணிக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களுக்கு அரசு சபையில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண்மணி ஹாஜரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னருக்கு இரண்டாவது மனைவியாக அந்த அரசன் அன்பளிப்பாக கொடுத்து விடுகின்றான். சாரா அலைஹிஸ்ஸலாம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் திருமணம் செய்தார்கள். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களை அந்த அரசன் அன்பளிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னருக்கு கொடுக்குகின்றான். ஆனால் சாரா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களுக்கு நீண்ட ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அதன் மூலமாக பிறந்தவர் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறந்தவர்கள் சாரா அலைஹிஸ்ஸலாம் மன்னருக்கு பிறந்தவர் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வம்சவழியில் பல நபிமார்கள் இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் வரைக்கும் இஸ்ஹாக்குடைய சந்ததிகள், மகன், பேரன், பேத்திகள் எல்லாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் உடைய வம்சவழியில் பல நபிமார்கள் வந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வம்சவழியில் வந்தவர்கள் நபிமார்கள். ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மன்னுடைய வம்சவழியில் வந்தவர் யார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மட்டும்தான். ஆனால் அரபு தேச மக்கள் எல்லாம் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் உடைய வம்சவழி என்பது குறைஷ் வம்சத்தை சேர்ந்தவர்களாக வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் பனு ஹாஷிமுடைய கிளைத்தை சார்ந்தவர்களாக இருப்பதன் காரணமாக நபி அவர்கள் இறை தூதர் அல்ல என்பதாக அன்று முதல் அரபு தேசக்கூடிய மக்கள் எல்லாம் மறுத்து வந்தவர்கள். ஆகதான் நபி அல்லாஹ் ஒருவன் என்பதாக ஏற்றுக்கொண்ட மக்கள் நபி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், இவர் நம்முடைய வம்சவழியில் பிறக்கவில்லை, இவர் பனு ஹாஷிமுடைய கிளத்தை சேர்ந்தவர், அந்த வம்சத்தை பிறந்தவர் என்பதாக ஒரே காரணத்தை அடிப்படையாக வைத்துதான் நபி அவர்கள் இறை தூதர் இல்லை என்பதாக மறுத்தொண்டர் என்பதாக வரலாற்று பதிவு செய்கின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை பற்றி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் எல்லாம் நபியர்களை பற்றி முன்னெச்சரிக்கை செய்துள்ளார்கள். மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் சொன்னதை அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது 61வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், பனி இஸ்ரவேலர்களே, இறுதி தூதர் வருவார், அவர் பெயர் அஹ்மத் என்பதாக ஒன்று உள்ளது, அவர்தான் இறுதி தூதர் என்பதாக பனி இஸ்ரவேலர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் அறிமுகம் செய்து வைக்கின்றார்கள். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களும் அந்த சமூக மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார்கள். உமாகமம் என்று சொல்லக்கூடிய அவருடைய பழைய ஏற்பாட்டில் 15 முதல் 18 வசனங்களிலே அவர்கள் எழுதுகின்றார்கள், இறுதி தூதர் முஹம்மது என்பதாக ஒருவர் வருவார், அவர்தான் பின்பற்ற வேண்டும், அவர்தான் உண்மை தூதர் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் கூறியதாக பழைய ஏற்பாட்டிலும் பதிவு செய்ய வைத்துள்ளது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இறுதி தூதர் என்பதை அனைத்து சமூக மக்களுடைய நூல்களெல்லாம் பதிவு செய்து வைக்கப்பட்டாலும் ஆனால் அநேகமான மனிதர்கள் அதனை மறைக்கின்றார்கள் என்பதால் உண்மையான நாம் விளங்க முடியும். அதே போன்று இந்துடைய பார்க்கின்ற பொழுது பௌஷ்ய புராணம் என்று சொல்லக்கூடிய புராணத்தில் 18 புராணம் உள்ளது. பௌஷ்ய புராணம் என்பதாக இந்து மதத்திலே 18 புராணங்கள் உள்ளது. அதில் ஒரு புராணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னுடைய வாழ்க்கை குறிப்பும் நபியினுடைய உடல் அமைப்பும் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அதிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அநேகமான இந்து மதங்களுக்கு தெரியவில்லை. காரணம், அந்த நூல் என்பது சமஸ்கிருத மொழியில் இருப்பதன் காரணமாக அநேக மக்கள் அதனை படிக்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை, அறியக்கூடிய வாய்ப்பும் இல்லை. இந்து மதத்தை பொறுத்தவரை உயர் ஜாதிகள் மட்டும்தான் அதை படிக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் முஹம்மது என்பவர் இறை தூதர், அனைத்து மக்களுக்கெல்லாம் இறை தூதர் அனுப்பப்பட்டார் என்பதாக பைபிள் முதல் இந்து மத நூல்கள் அனைத்திலுமே தெளிவாக சொல்லப்பட்டதான். ஆனால் இந்த சமூக மக்கள் இவைகளெல்லாம் மறைக்கின்றார்கள், மறைத்து வைத்துள்ளார்கள். ஆனால் அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் அடிக்கடிக்கு சொல்லி வருகின்றான், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் யாருக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள்? வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டார் என்பதாக எந்த ஒரு இறைவசனம் நமக்கு அறிவிப்பு செய்யவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அகில மக்களுக்கெல்லாம் தான் ஒரு நபியாக அனுப்பப்பட்டார் என்பதாக பல வசனங்கள் நமக்கு அழகிய முறையில் எடுத்து உரைக்கின்றது. மற்ற மதத்தினெல்லாம் சொல்வார்கள் முஹம்மது என்பவர் முஸ்லிம்களின் ஒரு தூதர் என்பதாக சொல்வார்கள். அது உண்மை, முற்றிலும் அது மறுக்கப்படுகின்ற விஷயம். முஹம்மது என்பவர் முஸ்லிம்களுக்கு மட்டும் இறை தூதர் அல்ல, அகிலத்தில் வரக்கூடிய அனைத்து சமூக மக்களுக்கெல்லாம் இறை தூதர் என்பதாக குர்ஆன் நமக்கு அழகிய முறையில் தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றது. அல்லாஹ் தான் திருமறையில் சொல்லுகின்ற பொழுது
முதலாவதாக குடும்பத்திற்கு நபி என்பதாக அல்லாஹ் அறிமுகம் செய்ய சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களே, நபியே, உங்களுடைய குடும்பத்திற்கு முதலாக நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள், நான் இறை தூதர், நான் அல்லாஹ்வின் தூதர் என்பதாக குடும்பத்துக்கு அறிமுகம் செய்யுங்கள். இரண்டாவதாக மக்காவை சுற்றியுள்ள மனிதருக்கு மட்டும் நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் 42வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். வகதாலிக வஹைனா இலைக குர்ஆனன் அரபியன் லிதுந்திர உம்மல் குரா. நபியே, உம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் அதே போன்று உம்முல் குரா என்று சொல்லக்கூடிய மக்காவை சுற்றி வாழ்கின்ற மனிதருக்கும் நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள், நான் ஒரு இறை தூதர், உங்களுக்கெல்லாம் ஒரு இறை தூதர் என்பதாக அறிமுகப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறை வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இரண்டாவது அல்லாஹ் வசனத்தை குறிப்பிடுகின்றான், நபியே, நீங்கள் வாழ்கின்ற மக்களுக்கும் நபிதான், இனிமேல் உலகம் அழியும் நாள் வரைக்கும் வருகின்ற அனைத்து சமூக மக்களுக்கும் நீங்கள் தான் நபி என்பதையும் அல்லாஹ் அறிமுகம் செய்து வைக்கின்றான். வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் நபி அல்ல, முஹம்மது அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் நபி அல்ல, வாழ்கின்ற மக்களுக்கும் அதே போன்று இனி உலகம் அழியும் நாள் வரைக்கும் வருகின்ற அனைத்து சமூக மக்களுக்கெல்லாம் நபி என்பதையும் அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் குறிப்பிடுகின்றான். 62வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, வஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம். நபியே, உலகம் அழியும் நாள் வரைக்கும் வருகின்ற அனைத்து சமூக மக்களுக்கெல்லாம் நீங்கள் தான் நபி என்பதையும் அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனம் மூலமாக அறிமுகப்படுத்தி வைக்கின்றான். மூன்றாவது அல்லாஹ் சொல்கின்றான், நபியே, நீங்கள் தான் ஒட்டுமொத்த சமூக மனித குலத்திற்கே நீங்கள் தான் நபி, உங்களை தவிர வேறு எந்த நபியும் வர முடியாது, வரவும் இல்லை, உங்களை தவிர இனிமேல் எந்த நபியும் வர மாட்டார் என்பதாக அல்லாஹ் ஆணித்தரமாக சொல்லி சமூக மனித குலத்திற்கு நீங்க தான் நபி என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் குறிப்பிடுகின்றான். 4வது அத்தியாயத்தின் 79வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, வஅர்ஸல்னாக லின்னாஸி ரசூலன் வகஃபா பில்லாஹி ஷஹீதா. சமூக மனித குலத்திற்கெல்லாம் நீங்கள் தான் நபி, அதனை நான் சாட்சியாக இல்லை என்பதாக அல்லாஹ் ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றான். மனித சமூகத்திற்கு மனித குலத்திற்கு இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் தான் என்பதை அல்லாஹ் சாட்சியாக வைத்து நபியர்களை பார்த்து குறிப்பிடுகின்றான். இன்னொரு வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நபியர்கள் தான் நபி என்பதையும் அல்லாஹ் ஆணித்தரமாக திருக்குர்ஆன் வசனத்தில் குறிப்பிடுகின்றான். வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. நபியே, எந்த ஒரு கடவுளை வணங்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது என்னையே பின்பற்றி வாழ்கின்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து மனிதருக்கும் நீங்கள் தான் நபி என்பதாக அல்லாஹ் இது போன்று பல வசனங்களை குறிப்பிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் நபி அல்ல, அகில சமூக மக்களுக்கெல்லாம் நபி. எப்படி திருக்குர்ஆன் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மட்டும் திருக்குர்ஆன் அல்ல, அகில மக்களுக்கெல்லாம் சேர்த்தான் திருக்குர்ஆன், அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களும் அகில மக்கள் எல்லாருக்குமே சேர்த்தான் நபியர்கள் என்பதாக திருக்குர்ஆன் பல வசனங்களை நமக்கு அறிவிப்பு செய்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். நபியுடைய குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபியுடைய பெயரை கூட தெரியாதவர்களாக இஸ்லாமியர்களை போரில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதுதான் மிகப்பெரிய உன்னதமான கவலைக்குரிய விஷயம். எத்தனோ சிறுவர்கள் உள்ளார்கள், இன்னும் சொல்ல போனால் பெரிய பிள்ளைகள் கூட உள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு பெயர் என்ன என்பதாக கேட்டால் கூட தெரியாத அளவுக்கு நாம் இன்று இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய பேரளவில் இஸ்லாமியர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் உள்ளது. நபி அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரமாக உள்ளது. ஆனால் ரபீஉல் அவ்வல் பிறை 12 தான் பிறந்தார்களா என்பதாக ஆதாரத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அது என்னதான் அலசி பார்த்தாலும் ஆராய்ந்து பார்த்தாலும், வான சாஸ்திரங்களும் சூரியன் சந்திர கணக்கு வைத்து பார்த்தாலும் சரி, குர்ஆனும் வரலாறும் ஹதீஸை வைத்து ஆராய்ந்து பார்த்தாலும் சரி, ஒன்று அறிவிப்பு செய்கின்றது, நபி அவர்கள் ரபீஉல் அவ்வல் பிறை 8 பிறந்தார் என்பதாக வரலாற்று ஆசிரியர்களும் திருக்குர்ஆனும் ஹதீஸும் போதிக்கின்றது. வான சாஸ்திரங்கள் சந்திரன் சூரியன் கணக்கு வைத்து பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் கிபி 570 பிறந்தார்கள். ஆனால் ரபீஉல் அவ்வல் பிறை 9 என்பதாக ஆதாரம் காட்டுகின்றது. இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் முதல் அவர்கள் எந்த நாளில் பிறந்தார்கள், எந்த தேதியில் பிறந்தார்கள் என்பதெல்லாம் நாம் மிகவும் அறிந்து வைக்க வேண்டும். காரணம், உயிரிலும் விடவும் நபிகளால் நேசிக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சரித்திரத்தை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி அமல் செய்ய வேண்டும். அதே போல் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, நபி அவர்களை உலகத்தில் யாராவது இழிவுபடுத்தினால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உலகத்தில் யாராவது ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தார்களோ அல்லது ஏற்று நபிகளாரை அவர்களை இழிவுபடுத்தல் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் கொடூரமான வேதனைக்குள்ளாத மனிதன் ஆளாக்கப்படுவார் என்பதாகவும் திருக்குறள் வசனம் உணர்த்தி காட்டுகின்றது. அல்லாஹ் 35வது வசனத்தில் 37வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றான், மறுமை நாளில் மனிதர்கள் எல்லாம் நரகத்துக்கு சென்று சொல்வார்களாம், யா அல்லாஹ் என்னை மீண்டும் உலகத்துக்கு அனுப்பி வைத்து விடு, நான் இறுதி தூதர் முஹம்மதை மிகவும் கண்ணியமான முறையில் நடத்துகின்றேன், கண்ணியமான முறையை பின்பற்றுகின்றேன், அவர் சொன்னதெல்லாம் செயல்படுகின்றேன் என்பதாக நாளை மறுமை நாளில் நரகத்துக்கு நுழைந்திட்ட பிறகு மனிதன் கதர்வானாம், அவலம் முஅம்மிருக்கும் மா ததக்கரு ஃபீஹி மன் ததக்கர. அப்ப அல்லாஹ் சொல்வானாம், ஓ மனிதனே, இறுதி தூதர் வந்தார் என்பதாக முன்னால் வந்த நபிமார்கள் எல்லாம் அறிவிப்பு செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் இறுதி தூதர் வந்த உபதேசங்கள் எல்லாம் உமக்கு தெரிந்திருந்தும் கூட நீ மறுத்து வாழ்ந்தாய், மறந்து வாழல்ல மறுத்து வாழ்ந்தாய், ஆகையினால் உமக்கு நரக வேதனை நிச்சயம் உண்டு என்பதாக அல்ல அந்த இறை நிராகரிப்பவர்களுக்கும் நபியவர்களை நபியாக ஏற்காமல் உலகத்தில் வாழ்ந்தவருக்கும் தண்டனை உண்டு என்பதாக திருக்குர்ஆன் வசனம் காண்பிக்கின்றது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் இப்படியும் சொல்லி காண்பிக்கின்றான், அனைத்து நபிமார்களும் ஒன்று திரட்டுவார்களாம் மறுமை நாளில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர் முதல் இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் வரைக்கும் லட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமார்கள் எல்லாம் ஒன்று திரண்ட மறுமை நாள் நிற்கின்ற பொழுது யாரெல்லாம் இறை தூதர் முஹம்மதை மறுத்தார்களோ அந்த மனிதன் விரலை பல்லில் வைத்து கடித்து அதிர்ச்சியாக பார்ப்பானாம், இப்படிப்பட்ட தூதரை நாம் பின்பற்றாமல் இருந்து விட்டோமோ எந்த அளவுக்கு கை சேதப்படுத்தக்கூடிய அளவுக்கு மனிதன் அங்கு மிகவும் கவலைக்குறாக ஆவான் என்பதையும் அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். 25வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தை குறிப்பிடுகின்றான், மறுமை நாளில் அனைத்து நபிமார்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து யாரெல்லாம் நபிமார்களை மறுத்து உலகத்தில் வாழ்ந்தார்களோ அநீதம் செய்தார்களோ அவர்களெல்லாம் தன்னுடைய விரலை வாயில் வைத்து கடித்தவர்களாக சொல்வார்களாம், இந்த இறை தூதரை நான் உலகத்தில் பின்பற்றாமல் இருந்து விட்டேனே, இந்த இறை தூதரை நாம் ஏற்காமல் இருந்து விட்டேன் என்பதாக கை செய்தப்படுவான் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக கண்ணியமிக்கவர்களே, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் ஒட்டுமொத்த சமூக மக்களுக்கெல்லாம் இறை தூதர் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இந்த சமூக மக்களுக்கு ஒரு அழகிய ஒரு வழிகாட்டுதலை நமக்கு காண்பித்து தந்தார்கள். அதே போன்று நபியர்களுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹ் என்னுடைய சந்ததியிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற பொழுது அந்த கப்பலில் ஏறியவர்கள் தான் இன்றளவும் உலகத்தில் உயிரோடு வாழ்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற பொழுது காபத்துல்லாவில் ஒரு பகுதி சேதமடைந்து விட்டது. அந்த காபத்துல்லாவுடைய பகுதியை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களும் சரி செய்கின்றார்கள். சரி செய்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் துஆ செய்கின்றார்கள், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக. யா அல்லாஹ், உன்னுடைய ஆலயமான இந்த காபத்துல்லாவை நாங்கள் சரி செய்துவிட்டோம், ஆனால் இந்த காபத்துல்லாவை ஹஜ் செய்யக்கூடிய இடமாகவும் அதே போன்று என்னுடைய சந்ததியில் சிறப்புமிக்க ஒரு தூதரனை ஏற்படுத்தி என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ் அங்கீகரித்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியின் மூலமாகத்தான் வந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள். ஆகதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்வார்கள், நான் யார் தெரியுமா, என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் துஆ செய்தார்கள் அல்லவா, அந்த துஆவை அங்கீகரிக்கப்பட்டு அதன் வம்சவரை வந்த நபி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அரபு தேச மக்களுக்கு மத்தியில் அழகுமில கூறினார் என்பதாக ஹதீஸுடைய கிரந்தங்களை பார்க்கின்றோம். ஆக நபி அவர்கள் உன்னதமான நபி, அகில சமூக மக்களுக்கெல்லாம் நபி, அனைத்து துறைகளிலும் அனைத்து மதத்துடைய நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டதான். ஆனால் சமூக மக்கள் என்று மறுக்கின்றார்கள், அதனை பிற மனிதர்களிடத்தில் அதை மறைத்து வைத்துள்ளார்கள். காரணம், அவர்கள் குறைஷ் வம்சத்தில் வரவில்லை என்ற ஒரே காரணத்தின் அடிப்படையில் நபி அவர்களை மறுக்கின்றார்கள். ஆக கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் வாழ்கின்ற நாம் நபிகளாரை நேசிக்கின்றோம், நபிகள் அவர்கள் வந்துவிட்டால் நபிகளாலே புகழ்கின்றோம். அந்த ஒரு மாதம் மட்டும் புகழ்ந்துவிட்டு மற்ற மாதங்கள் நம் மறந்துவிடக்கூடாது. ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் திங்கட்கிழமை நோன்பு வைக்க வேண்டும். முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபில் வருகின்றது, யா ரசூலல்லாஹ், நான் திங்கட்கிழமை நோன்பு வைக்க வேண்டும். இப்ப நபி அவர்கள் கேட்கின்றார்கள், தோழரை எதற்காக திங்கட்கிழமை நோன்பு வைக்க போகின்றாய்? அப்போது நபி தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பிறந்த திங்கட்கிழமை அல்லவா, ஆகையினால் நீங்கள் பிறந்த அந்த நாளை நான் நோன்பு வைத்து இபாதத்தின் மூலமாக சந்தோஷமாக கழிக்க விரும்புகின்றேன் என்பதாக அந்த நபி தோழர் சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்களாம். ஆனால் பொதுவாக சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நபிகளார் மீது அன்பை வெளிக்காட்டினார்கள், எந்த அளவுக்கு நபியின் மீது பிரியம் வைத்தார் என்று சொன்னால், அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது இபாதத் ரீதியாக நபிகளார் மீது அன்பு வைத்தார்கள். இபாதத் ரீதியாக நபியர்கள் பிறந்த அந்த நாளின் அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். அதே போன்று நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது ஆசை வைக்கிறோம் என்று சொன்னால் நபியுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். குடும்பத்தில் நபியுடைய வாழ்க்கை இல்லை, வியாபாரத்தில் நபியுடைய வாழ்க்கை இல்லை, தன்னுடைய அனைத்து வகையான துறைகளை பார்க்கின்ற பொழுது அங்கு நபியுடைய வாழ்க்கை இல்லை, ஆடை விஷயத்திலும் பெண்கள் மத்தியிலே நபியுடைய வாழ்க்கை இல்லை. இவையெல்லாம் நம்ம எல்லாம் ஒதுக்கிவிட்டு வெறும் அந்த மாதம் வந்துவிட்டால் மட்டும் நபிகளா பிறந்த நாள் என்பதாக வாய் முழுக்க மொழிந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளுக்கு எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் நல்லவரை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக கண்ணியமிக்கவர்களே, நபியுடைய பிறந்த மாதத்தில் நாம் முடிவைத்து உறுதியாக ஆணித்தரமாக எடுக்க வேண்டும். நாம் செல்லுகின்ற எல்லா துறைகளிலும், நாம் முன்னோக்குகின்ற எல்லா துறைகளிலும் நபியர்கள் எப்படி வழிகாட்டினார்களோ அந்த வழிபடி நாம் வாழ வேண்டும் என்பதாக ஆணித்தரமான உள்ளத்தில் நாம் பதிவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் நபிகளார் பற்றி பேசுவதற்கும் மீலாத் நபி கொண்டாடுவதற்கும் மிகவும் தகுதி என்பதாக மனதில் எண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலும் நபியர்களுக்கு புறநான முரணான முறையில் செயல்பட்டு விட்டு அந்த நாள் வந்தால் மட்டும் நாம் நபியர்களை புகழ்ந்து பாடினோம் என்று சொன்னால் நபியர்கள் நம்ம மீது பிரியம் வைப்பார்களா? நாளை மறுமை நாள் நபியர்கள் நமக்காக வேண்டி பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நபிகளார் மீது அன்பு வைக்க வேண்டும். நபிகளார் சொன்ன வாழ்க்கையை முழுமையான முறை பின்பற்றி வாழ வேண்டும். அப்படிப்பட்ட உண்மையான மூமின்களாக வாழ வேண்டும். திருக்குரான் யாரை உண்மையான மூமின் என்று சொல்லுகின்றதோ அந்த அடிப்படையில் உயிரை விடவும், மனைவி மக்களை விடவும், பெற்றோர்களை விடவும், ரத்த வந்த உறவுகளை விடவும் நபிகளார் மீது அதிகம் நேசம் வைக்கக்கூடிய ஒரு மூமின்களாக உலகத்தில் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பிடித்தவர்களாக சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அகிலத்தில் வாழ்கின்ற அனைத்து முஸ்லிமான சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் பாக்கியத்தை ஏற்படுத்துவானாக. إلا الله لا إله إلا الله لا إله إلا الله ما لنا رب سوى لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله ما لنا رب سوى